ஹலோ சோல்ஜர்ஸ். சின்ன வயசுல இல்லாமல் பல காமெடி ஷோஸ் பார்த்துருந்தாலும் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம மிஸ்டர் பீன் தான். அந்த ஷோவை நம்ம அனிமேட்டட் சீரிஸாக கூட பார்த்து ரசிச்சிருப்போம். மேலும் மிஸ்டர் பீனுக்கு அப்படின்ட்டு சில படங்களும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட மிஸ்டர் பீனை பார்த்து நம்ம ஊர் சினிமாவில் காப்பி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா துப்பறிஞ்சு தெளிவாக பார்க்க போகிறோம். போகிற விஷயங்களை போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ காப்பிகேட் கந்தசாமி. அசால்ட்டான அட்டு காப்பி. ஆக்சுவலி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடினா இதே மாதிரி ஒரு சீனை இன்னொரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த படம் தான் டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி படம் வரப்போகுது அப்படின்னு ஒன்று இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இத்தனையுமே இது லைவ் ஆக்ஷன் ஃபீச்சர் ஃபிலிம் வேறு. ஸோ அதனால இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிஞ்சுது. பழைய கேஎஸ்ஆவிங்களோட படங்களில் டாக்டர் கே ரவிக்குமார் கெஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி டாம் அண்ட் ஜெரி படத்தில் டாம் அண்ட் ஜெரியும் கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்குங்க அப்படின்னு. சரி, ஓகே. டாம் அண்ட் ஜெரி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் டாம் அண்ட் ஜெரியும் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணுற சீனில் பார்த்தீங்க அப்படின்னா டாம் ரோட்டில் மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறவங்க காசு போடணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஜெரியை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு உண்டியில் வச்சுட்டு டாம் போட்டுக்கிட்டு இருக்க மியூசிக்கு இது டான்ஸ் ஆடி அதிகமான காசை கலெக்ஷன் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அது எந்த படம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2019 காமெடி ட்ராமா ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வெடிகுண்டு முருகேசன். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாம் மாதிரியே ஒருத்தர் மியூசிக் போட்டுக்கிட்டு கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு துண்டு போட்டிருப்பாரு. ஆனால் இதே ஜெரி மாதிரி நம்ம வகை புயல் வடிவேலு இவர் ஒரு துண்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். இதுலேயால் வர மாதிரியே இந்த மியூசிக்கை வாசித்தவரை விட டான்ஸ் ஆன வடிவேலுக்கு தான் அதிகமான கலெக்ஷன் வந்திருக்கும். அப்படியே அந்த டாம் அண்ட் ஜெரியில் வரா மாதிரியே. ஸோ ரெண்டு சீனுமே ஒரே சீன் தான். ஆனால் வெடிகுண்டு முருகேசன் ரிலீஸ் ஆனது 2009. ஆனால் டாம் அண்ட் ஜெரி ரிலீஸ் ஆனது 2021. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா வெடிகுண்டு முருகேசன் தான் முதல்ல வந்திருக்கு. ஹலோ பாஸ், டைட்டில் மிஸ்டர் பீன் தானே போட்டிருந்தீங்க. இப்போ ஏன் தேவையில்லாமல் டாம் அண்ட் ஜெரி பற்றி பேசுகிறீங்க? எடிட்டர், கதைக்கு வரேன். ஸோ டாம் அண்ட் ஜெரி அப்போ இந்த வெடிகுண்டு முருகேசன் இது ரெண்டு படலோட சீனுமே ஒரே சீன் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் முன்னாடியே நம்ம மிஸ்டர் பீன் இது அப்போவே பண்ணிட்டாரு. புரியல? சரி, இது தெளிவாக சொல்கிறேன். மிஸ்டர் பீனில் எபிசோட் 2ல் ரிட்டர்ன் ஆஃப் மிஸ்டர் பீன் அப்படின்ற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் ஒருத்தர் கண்ணு தெரியாமல் மியூசிக் வாசிட்டு இருப்பாரு. அவரும் இதே மாதிரி ரோட்டில் தட்டு வச்சு கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் மிஸ்டர் பீன் அவர் வாசிக்கிற மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இவரும் ஒரு துண்டு போட்டு கலெக்ஷன் பண்ணிடுவார். ஒரிஜினல் மியூசிக் வாசிக்கிறத விட மிஸ்டர் பீனுக்கு தான் அதிகமாக கலெக்ஷன் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் முதல்ல மிஸ்டர் பீன் தான் இருந்திருக்கு. ஸோ மிஸ்டர் பீனை பார்த்து தான் வெடிகுண்டு முருகேசன்லையும் டாம் அண்ட் ஜெரிலையும் காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம மிஸ்டர் பீன் தான். ஸோ மிஸ்டர் பீன் கிட்ட இருந்து அநியாயமாக ஆட்டையை போட்டாங்க. சரி, ஓகே. இதுக்காகலாம் நமக்கு பிடிச்ச காமெடி ஆக்டரான வடிவேலை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு சீன் தானே அப்படின்ட்டு விட்டுறலாம். ஆனால் இதே படத்துலேயே இன்னொரு சீன் ஒன்று இருக்குது. அது என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒருத்தர் தன்னுடைய மணி பர்ஸை பேண்ட்டோட பின்னாடி பாக்கெட்டில் வச்சுருப்பாரு. இதை பார்த்தா மலாட்ட ஆரம்பிக்கும். பர்ஸை திருடுறதுக்காக அவரோட பேண்ட் பாக்கெட்டில் கை விடுவார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டுக்குள்ளே பர்ஸு மாட்டது மட்டும் இல்லாமல் இவரோட கையும் மாட்டிக்கும். அதை எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்பாரு. ஸோ பர்ஸும் வரல கையும் வரல அப்படின்றதுனால அந்த கேரக்டர் எங்கே நடக்குதோ இவரும் கூட சேர்ந்து பின்னாடி நடந்துக்கிட்டு இருப்பாரு. மேலும் பின்னாடி பாக்கெட்டில் ஒருத்தர் கை விடுறது கூட தெரியாமல் அந்த கேரக்டர் நடந்து போயிட்டு இருக்கும். ஸோ இப்படியே பர்ஸை தடை வந்துட்டு பேண்ட் பாட்டில் விரல விட்டு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது தான் இந்த காமெடி சீனாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சீன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீன்லுமே இருக்குது. மிஸ்டர் பீனோட கிரெடிட் கார்டு மாறி போனதுனால இன்னொருத்தரோட பர்ஸ் எடுக்கிறதுக்காக மிஸ்டர் பீன் அவரோட பாக்கெட்டில் அவருக்கு தெரியாமல் கையை விட்டுருப்பாரு. இதுலேயும் அந்த பின்னாடி பாக்கெட்டில் இருந்து பர்ஸும் வராது, மாட்டிக்கிட்டே ஒரு கையும் வெளியே வராது. இதனால் அந்த ஆளுக்கு தெரியாமையே அவர் பாக்கெட்டில் கைவிட்டபடியே மிஸ்டர் பீன் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாரு. இது எந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காப்பிகேட்னு முதல்ல பார்த்த சீனோட அதே எபிசோட் தான் இது. ஸோ ஒரே எபிசோட்ல இருந்து ஒரே படத்துக்கு 2 சீனை ஆட்டையை போட்டிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உண்மையாக சொல்லணும்னா
இந்த பாக்கெட்டில் கை விடுற சீன்ல இருந்து சில விஷயங்களை இவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க. இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ எபிசோட்ல இருந்து எடுத்திருந்தா கூட ஏதோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க பண்ணது 2 காப்பியுமே ஒரே எபிசோட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ ஒரே எபிசோட பார்த்துட்டு அதுலேருந்து காப்பி பண்ணி தான் இந்த வெடிகுண்டு முருகேசன் படத்தில் அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ இது இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை, இது காப்பி தான். அடுத்த பார்க்க போகிறது பலூன் காமெடி. ஆக்சுவலி ப்ரோ மிஸ்டர் ஒரிஜினலாக பார்த்து மட்டும்தான் காப்பி அடித்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே மிஸ்டர் பீன் ஒரிஜினல் மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீனோட அனிமேட்டட் சீரிஸை பார்த்தும் நிறையவே காப்பி அடிச்சிருக்காங்க. உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இந்த பலூன் காமெடி 2010 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வெடி. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவேக் சார் சந்தீஷ் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இந்த சந்தீஷ்ன கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மிஸ்டர் பீனோட ஒரு எபிசோடில் வந்த கேரக்டர். இது கேட்டோம்னா உங்களுக்கு ப்ரோ என்ன கூட சொல்கிறீங்க அப்படின்ட்டு டவுட் வரும். ஸோ அதனால் இந்த கேரக்டரை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் பாடி ஆக்கியிருக்கணும். ஆனால் அந்த கேரக்டர் கஷ்டப்பட எக்ஸசைஸ் பண்ணி தன்னை கட்டுமசான ஆளை காட்ட முடியாதுன்றதுனால வெறும் பலூனை வச்சு அந்த கேரக்டரை ஏமாத்துற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே நீங்கள் மிஸ்டர் பீன் அனிமேட்டட் சீரிஸ் சீசன் 2 எபிசோட் 27 வந்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீனுக்கு தான் ஒரு ஜிம் பாடியா இல்லையே அப்படின்ற கவலை ஏற்பட்டிருக்கும். இதனால் அவர் ஜிம்முக்கு போவார். அது முடியாதுன்றதுனால காத்தடிச்ச பலூன் சுட்டை போட்டுக்கிட்டு கட்டுமசான ஆள் மாதிரி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஏமாத்திருப்பாரு. அதன் பிறகு 2 பேரும் பார்க்குக்கு போயிருப்பாங்க. பார்க்கில் திடீர்னுட்டு அவருடைய பலூன் சூட்டில் காத்திறங்கிடும். ஸோ பலூனில் காத்துறதுனால அவர் அங்கே பிளாட்பாத்தில் இருக்கிற பலூன் கடையில் ஹீலியம் கேஸ் இருக்கும். அதை எடுத்து அவர் தன்னோட பலூன்ஸுக்கு காத்தடிச்சுக்குவார். அவர் அடித்தது ஹீலியம் அப்படின்றதுனால அதனால பறக்க ஆரம்பிச்சிருவார். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவர் எங்கே போனார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்பார். இந்த சீன் அப்படியே வெடி படத்தில் அப்படியே அலைக்கா தூக்கி இந்த படத்தில் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தாலே தெரியும் இது ஒரு அட்டு காப்பி தான் அப்படின்னு. ஸோ மிஸ்டர் பீன் வரா மாதிரியே இந்த படத்துலையும் ஆக்டர் விவேக் பலூனை வச்சு தான் தன்னோட மசில் பாடியா அப்படின்னு ஏமாற்றி வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அதாவது படத்தில் ஹீரோயினும் பார்க்குக்கு வெளியே போயிருப்பாங்க. அதே மாதிரி பலூனில் காற்று இறங்கிடும். அதே மாதிரி ஒருத்தர் பார்க்கில் பிளாட்பாரத்தில் பலூன் விற்றுக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து இவர் ஹீலியம் பலூன் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்குவார். இதே மாதிரி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இவர் மிஸ்டர் பீன் மாதிரியே வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்தாலே ரெண்டுமே அடிச்சா காப்பியா அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை மேடமாக பார்க்கறதுக்கு அட்டு காப்பி மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த வெடி படமே 2008 வெளிவந்த சூரியம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இதனாலேயே ஒரிஜினல் படத்தை பல விஷயங்கள் அந்த தெலுங்கு படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் என்னதான் வெடி படம் ரீமேக்காக இருந்தாலும் இந்த பர்டிகுலரான பலூன் காமெடி அதாவது ஹீலியம் கேஸில் பறக்கிற இந்த காமெடி ஒரிஜினல் படத்தில் இருந்திருக்காது. தமிழ் படத்தில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரோ மிஸ்டர் பீனை பார்த்தா காப்பி அடித்தாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. வெடி ரிலீஸ் ஆனது 2011. ஆனால் மிஸ்டர் பீன் சீரிஸ் 2002 இருந்து ஒளிபரப்பப்பட்டிருந்தாலும் பர்டிகுலராக இந்த எபிசோட் சீசன் 4 தான் உருவாக்கப்பட்டுச்சு. மேலும் இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது 2016. கிட்டத்தட்ட வெடிப்படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மிஸ்டர் பீனை பார்த்து காப்பி அடிச்சது கிடையாது. வெடிப்படத்துக்கு அப்புறம் தான் மிஸ்டர் பீன்லேயே இந்த எபிசோட உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட் வரலாம், ப்ரோ எவ்வளோ தமிழ் படத்தில் அவங்க பார்த்துருப்பாங்களா எப்படி இதை எடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா இந்த 2 எபிசோடுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம டாம் அண்ட் ஜெர்ரிலையும் வந்திருக்கு. டாம் அண்ட் ஜெர்ரியில் டாம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்த ஒரு கடையில் இருந்தது பலூனை எடுத்துக்கிட்டு தன்னை ஒரு கட்டுமாசான ஆள் மாதிரி காட்டிக்க விரும்பியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் கேஸை தெரியாமல் அடிச்சிருக்கோம். இதனால் அது ஜெரியோட சேட்டையால் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேபி வெடி படத்தில் இருந்தாலும் சரி மிஸ்ஸிவில் இருந்தாலும் சரி ஒருவேளை டாம் அண்ட் ஜெர்ரி இன்ஸ்பயர் பண்ணி கூட எடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சிட்காம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஷோவிலையோ இந்த மாதிரி ஒரு சீன் வந்திருக்கலாம். அதை பார்த்து கூட இவங்க 2 பேரும் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஒருவேளை நான் எக்ஸ்ட்ரா அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பாட்டில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அடுத்த பார்க்க போகிறது பைக் திருட்டு. ஆக்சுவலி முதல் பாயிண்டில் மிஸ்டர் பீனோட ஒரிஜினல் சீரீஸில் இருந்ததை பற்றி பார்த்தோம். 2வது பாயிண்டில் மிஸ்டர் பீனோட அனிமேட்டட் சீரீஸில் இருந்து உருவப்படத்தை பற்றி பார்த்தோம். இந்த விதத்தில் மிஸ்டர் பீனோட மூவி மட்டும் ஏன்னா தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
அதான் இல்லை மிஸ்டர் பீன் மூவில இருந்து கூட காப்பிகேட் அடிச்சிருக்காங்க. இவங்க சொல்லாமன்னா இந்த விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முந்தைய காப்பிகேட் வீடியோக்களில் இதுலேருந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதிலே ஒரு சோல்ஜர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே, 2011 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கண்டேன். இந்த படத்தில் ஆக்டர் சாந்தனவும் சந்தனவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் சந்தானத்துக்கு அவசரமாக பைக் தேவைப்பட்டிருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா குண்டான ஒரு மனுஷன் ஒரு வண்டியை ஓட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த குண்டான மனுஷன் கிட்ட சந்தானம் லிஃப்ட் கேட்பாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வண்டி இது ரிப்பேர் ஆகிடும். அந்த வண்டியை அவர் இறங்கி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னுட்டு இந்த வண்டியை திரும்ப ஓடிடலாம் அப்படின்ட்டு சந்தனம் அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் அந்த வண்டி பயங்கர ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கும். அந்த குண்டான மனுஷன் நடந்து வந்து அதை பிடிச்சிருவாரு. இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீன் ஆடியோ படத்தில் வந்த சீனை அப்படியே உருவி அப்டேட் இட்டோவாக உருவாக்கப்பட்டது தான். ரெண்டு சீனையுமே ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மிஸ்டர் பீன் இதே மாதிரி ஒரு குண்டான ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்டிருப்பாரு. இதே மாதிரி அந்த வண்டி ஓடாமல் இருந்திருக்கும். இதனால் அந்த ஆள் வண்டியை ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பார். தினம் அந்த நேரம் பார்த்து மிஸ்டர் பீன் அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிப்பார். இந்த வண்டியும் ஸ்லோவாக தான் ஓடும். அந்த வண்டியோட ஓனர் நடந்தே வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ இதுவுமே மிஸ்டர் பீனை பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அட்டு காப்பி சீன் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பார்ட் 2 கூட பண்ணுறேன். அதாவது மிஸ்டர் பீனை பார்த்து காப்பி அடித்தவை அப்படின்ட்டு பார்ட் 2 கூட போடுறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது உண்மையிலே காப்பியா இல்லையா அப்படின்றத தெளிவாக துப்பறிஞ்சு அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரியான சந்திக்கிறேன். போடுறேன். Bye.